சார், நம்ம செல்ஃப் டிசிப்ளினை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? செல்ஃப் டிசிப்ளின் சேலஞ்ச் ஆர் செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கிறது எப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லாம இங்க எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்க முடியாது. ஒழுக்கம் இல்லாத நபர் என்னைக்குமே சாதிக்கவும் முடியாது. ஏன்னா ஒழுக்கம் தான் ஒரு மனுஷனை வழி நடத்தும். நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க, படிச்சவங்க, படிக்காம இருக்கவங்க, பிசினஸ் பண்றவங்க, அரசியல்வாதிங்க, இந்த மாதிரி சமுதாயத்துல எத்தனை நபர் இருந்தாலும், எத்தனை தொழில் பண்ணாலும் அவங்க ஒழுக்கமா அந்த வேலையை செய்யும் பொழுதுதான் அவங்களோட தொழில்ல அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும், அதுல சாதனை புரிய முடியும். சோ அதனால நமக்கு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் கரெக்டா இருந்தாதான் எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களையும் என் கூட இருக்கவங்களையும் நான் கரெக்டா வச்சுக்க முடியும். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் செட் அ கோல் ஃபார் 48 days. குறுகிய 48 நாளுக்கான ஒரு இலக்க முதல்ல நிர்ணயிக்கணும். அந்த 48 நாள் அந்த இலக்க அடையறதுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 2 மணி நேரமோ நம்ம ஒதுக்கி 48 நாள் நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாலே அதுவே பெரிய சாதனை. ரிசல்ட்டை பத்தி கவலையே படாதீங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது கடைசியா வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா தொடர்ந்து அந்த நேரத்துக்கு அந்த வேலையை விடாமுயற்சியோட நீங்க பண்ணும் பொழுது அந்த இடத்துலயே இருக்கு ஒழுக்கம் தானா வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது 5 second ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே அதை நடைமுறைப்படுத்துங்க. நாளைக்கு, நாளை மறுநாள் ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க, தள்ளி போடுறது. ரைட்? எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு என்னங்க பண்ண போறீங்க? அவார்டு கொடுக்க போறாங்களா? எல்லாம் தெரிஞ்சாலும் அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். சரியா? சோ அப்போ இந்த 5 second ரூலை ஃபாலோ பண்ணீங்கனாலும் உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகும். Spend 30 days to improve your personal development or personality development ன்னு சொல்லுவாங்க. உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நாளையில 30 நிமிஷம் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? 24 மணி நேரத்துல நம்ம என்னங்க பிஸியா இருக்கோம். 30 நிமிஷம் உங்களோட வளர்ச்சிக்கு, அதாவது நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்க இலக்கு என்னவா இருக்கு, அதை அடையறதுக்கு தேவையான விஷயங்களை டெய்லியும் குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது அதுக்காக செலவிடணும். அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா கூட இருக்கலாம். 30 நாளைக்கு வெளியில ஃபுட் எடுத்துக்காம, தட் மீன்ஸ் வீட்டுல சமைச்ச ஃபுட்டை மட்டுமே சாப்பிடணும். ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடாது. வெளியில என்ன சொல்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்ல வேற என்ன பீஸா, பர்கர், என்ன ஐட்டம்ஸ் வேணாலும் இருக்கலாம். ரைட்? அந்த 30 நாள் தொடர்ச்சியா வீட்டுல சமைக்கக்கூடிய சாப்பாடை மட்டுமே சாப்பிடணும். என்னடா அது, சாப்பிட்றதுக்கும் டிசிப்ளினுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. தட் மீன்ஸ் ஒரு 30 நாள் கூட உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணல. ரைட்? 30 நாள் கூட நீங்க சொல்ற விஷயங்களை நீங்களே ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா எப்படிங்க உங்களுக்கு அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வரும்? இங்க நம்ம எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம், எல்லா நேரமும் போன் யூஸ் பண்ணுவோம். ரைட்? எல்லா நேரமும் பேசுவோம், எல்லா நேரமும் டிவி பார்ப்போம். இது எல்லாம் கரெக்டான நேரத்துக்கே பண்ணுவோம். ஆனா இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு காலையில எந்திரிக்கிறது, 2 தூங்க போறது. இது 2ம் ஒரே டைமுக்கு ஃபாலோ பண்ணணும். இங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா மிலிட்டரி ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும், எல்லா வேலைகளையும் செய்யணும். அதே மாதிரி இந்த டைமுக்கு இங்க போகணும், இந்த இடத்துல நிக்கணும், இந்த பொசிஷன்ல தான் நிக்கணும்னா கண்டிப்பா நம்ம நிக்கணும். நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்ல. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரே நேரத்துக்கு தூங்க போறது. 10 மணினா 10 மணிக்கு நம்ம போயிடணும். எப்படி நம்ம மற்ற விஷயங்கள்லாம் சரியா நம்மளால பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி டைமுக்கு தூங்க போறது, டைமுக்கு காலையில ஏந்திரிக்கிறது. ஏன்னா அந்த 8 மணி நேரத்தை நீங்க தூங்குறதுக்கு பழகுனா மட்டும்தான் அடுத்த நாள் வேலையை நீங்க சரியா செய்யவே முடியும். சோ தட் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, டைம் கீப் அப். சோ சரியா தூங்க போகணும், சரியா டைமுக்கு ஏந்திரிக்கணும். சரியான்ற மீன்ஸ் ஒரே நேரத்துக்கு 10 மணினா 10 மணி, காலையில 6 மணினா 6 மணிக்கு எந்திரிக்கிறது. அதை விட்டுட்டு 12 மணிக்கு தூங்குறது, 5 மணிக்கு தூங்குறது, மதியம் 2 மணிக்கு எந்திரிக்கிறது, 1 மணிக்கு எந்திரிக்கிறது, இது
ஒரு ஷிஃப்ட் மாத்தி பண்றாங்க, நான் மதிய டே ஷிஃப்ட் பண்றேன், ஹாஃப் நைட் பண்றேன், ஃபுல் நைட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் அ டிஃபரெண்ட். நான் சொல்றது மத்த நபர்களுக்கு. அப்போ அட்லீஸ்ட் இதையாவது ஃபாலோ பண்ணணும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, யாரும் என்ன பார்க்கல, யாரும் என்ன கண்டுக்கல அப்படின்னா யார் உங்களை பார்ப்பாங்க, யார் உங்களை கண்டுக்கணும்? நீங்க என்ன அறிவ கீடு, நீங்க என்ன குழந்தையா? சோ உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, உங்களுக்கு எது தேவை, தேவையில்லை அப்படிங்கறத நீங்க தான் உங்களுக்கான விஷயங்களை பாத்துக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் வேல்யூ பண்ணணும். நம்மளாலலாம் முடியாது, நமக்கு எதுவும் தெரியாது, அவனுக்கெல்லாம் லக்கு ஃப்ளூக்கு அப்படிங்கறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு யூ ஹாவ் அ மோர் அண்ட் மோர் வேல்யூ உள்ளுக்குள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ உங்களோட வேல்யூவை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, உங்களோட த்ரெட் என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஸ்வாட் அனாலிசிஸ். சோ அதை பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க டிசிப்ளினை வளர்த்துக்க முடியும். ஏன்னா காரணம் சொல்லியே பழக்கப்படுவாங்க. இங்க ஒரு விஷயம் இருக்கு, காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகுறது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது கேட்டிருந்தாங்கன்னா நான் பண்ணிருப்பேன், அதை கேட்டிருந்தா நான் பண்ணிருப்பேன், இப்படி சொல்லி சொல்லி எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த வேலையை சரியா செய்யணும்னு நினைக்கிறதே இல்லை. அப்ப அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியுது, தெரியல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்? அப்படி தெரியலன்னா கூட அதை எப்படி வே ஆஃப் கம்யூனிகேட் பண்றது, எப்படி மத்தவங்களுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்றது, எப்படி நான் வந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல எந்த சூழல்ல எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கறத அந்த சூழ்நிலைய எளிதா கையாள்றது. அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர் பர் டேவாவது தண்ணியை வந்து குடிக்கணும். அதுக்கு மேல ஒரு நாளைக்கு 3 டைம் ஃபுட் கம்பல்சரி எடுத்துக்கிட்டே ஆகணும். ரைட்? இதுக்கும் டிசிப்ளினுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, ஐ எம் கம்மிங் பேக் எகைன். 3 வேளை சாப்பிட்டாதான் உங்களுக்கான எனர்ஜி இருக்கும். அப்போ உங்க வேலையை சரியா செய்ய முடியும். திரும்ப சாப்பிடாம இல்ல சரியா தூங்காம இருந்தீங்கன்னா மத்தவங்க கேள்வி கேட்கும் போது நமக்கு ஒரு கோபம் வரும். சோ அவங்கள நம்ம வந்து யாரு என்னென்னலாம் பார்க்க மாட்டோம். கோபம் வந்து நெருப்பு மாதிரி. நெருப்பு ஓரளவுக்கு அதிகமா வந்துருச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. காத்து, தண்ணி, நெருப்பு இது எல்லாம் பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்க சரியா சாப்பிடல இல்ல வந்து சரியா தூங்கல அப்படின்னு சொன்னா அந்த கோபம் மத்தவங்க மேல வெளிப்படும். அப்போ அந்த இடத்துல என்னடா இவன் இப்படி பேசுறான், இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இங்க நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது ஒண்ணு கேட்டா நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும், நான் வரேன், நான் போறேன், இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு அப்படின்ற அளவுக்கு சொல்றீங்க. ஆனா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் இது நடைமுறையில உங்களால பண்ண முடியுமா, அந்த இடத்துக்கு போக முடியுமா, அந்த வேலையை பத்தி ஒரு புரிதல் இருக்கா, இல்ல அவங்க சொன்னதை நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கமா அப்படிங்கிறத பத்தி பாக்குறதே இல்லை. இதெல்லாம் அடிப்படையில என்ன காரணம்னா நோ சொல்றதுக்கு தயங்குறது. சே டு நோ. ஐயோ நான் நோ சொல்லிட்டா அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, அவன் என்ன திட்டுவானோ, இல்ல அவனை வந்து ப்ளீஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறதுக்கான காரணம். முதல்ல செய்ய முடியாத வேலைய சொல்றத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. அடுத்து 30 நாளைக்கு, இன்னையில இருந்து 30 நாளைக்கு தேவையில்லாத பொருளை வாங்குறத நிறுத்துங்க. அன்வான்ட் அன்னெசரி பர்ச்சேஸ்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்குறத நிறுத்துங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம். ரைட்? வாங்கும் போது எதுவும் தெரியாது. பட் அதை பில் கட்டும் பொழுதோ இல்ல மற்ற விஷயங்கள்னால நம்ம அதனோட கான்சிக்வன்சஸ் விளைவுகள் ஏற்படும் பொழுதோ தான் நமக்கு வந்து தெரியும். ஏன்னா ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டோம்னா அதை கட்டாயம் பயன்படுத்துவோம். தேவையில்லாத பொருள்னு சொல்றோம். அதை வாங்குறதுனால உங்களோட டைம், உங்களோட மணி, அதை பயன்படுத்துறதுனால உங்களோட எனர்ஜி இதெல்லாம் வேஸ்டா இருக்கும். வாங்கிட்டமேங்கிறதுக்காக நிறைய பேர் அந்த பொருளை பயன்படுத்துவாங்க. அதுவே உங்களோட பழக்க வழக்கங்களை மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பார்வையில இருந்து ஒரு விஷயங்கள் நேத்து சொல்லியிருக்கலாம், அது நீங்க சொன்னதுக்கு மாறா ஏதாவது நடந்திருக்கலாம். இன்னைக்கும் அதே சொல்லணுங்கிறதுக்கு கிடையாது. ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். நான் என்னோட வார்த்தையிலே நான் நிக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்க சொன்னது தப்பா இருக்கு, நீங்க சொன்னது சரியில்லை, இல்ல நீங்க சொன்னதுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ரிசல்ட் இருக்கு அப்படின்னா சோ அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், கோ பியாண்ட் தம்னு சொல்லுவாங்க. இதை நான் பல இடத்துல சொல்லிட்டேன். சோ அதே மாதிரி நீங்க உங்களோட வியூவை மாத்திக்கணும். இட் கேன் பி உங்களுக்கு அதுல ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம், நாலேஜ் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல ஒரு அவேர்னஸ் இல்லாம இருந்திருக்கலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை மாத்திக்கணும். அதே மாதிரி எப்பவுமே வடிவேல் சார் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும்.
பிளான் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. பேக்கப் பிளான் வச்சுக்கணும். சோ எந்த வேலையா இருந்தாலும் ஒரு வேலையை நம்ம கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். ஆனா அந்த வேலையை அந்த வழியில நம்ம செய்ய முடியலன்னா அதுக்கு மாற்று ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் அ பிளான்சஸ், ரைட்? எப்பவுமே எப்படி நம்ம இங்க நிறைய பேர் இருப்பாங்க, இன்னைக்கு கரண்ட் இருக்கு, கரண்ட் இல்லாம இல்ல, ஆனாலும் சார்ஜரும் இருக்கும், பவர் பேங்க்கும் வச்சிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் பேக்கப். டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போனா பரவாயில்ல, எல்லா இடத்துக்கும் பவர் பேங்கோட தான் சுத்துவாங்க. ஆனா நமக்கு நம்மளோட பழக்க வழக்கங்களுக்கு நம்மளோட கேரக்டருக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கும் போது ஒரு பிளான் பண்றோம், அது நடக்கலன்னா உடனே கோவம் வரும். சோ அப்படி வராம இருக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஆர் பேக்கப் பிளான் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஏன் இம்ப்ரூவ் ஆகிறத காட்டிலும் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் டேக் அ சேலஞ்சஸ். உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா நான் ஒரு சவாலாவே சொல்றேன், இந்த விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்க. கட்டாயமா உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ஆனது இம்ப்ரூவ் ஆகும். இங்க நிறைய பேருக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இல்லாம இருக்கவங்க, மெச்சூரிட்டி லெவல் குறைவா இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க இத சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயமா உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகும். செல்ஃப் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆச்சுனாலே உங்களோட குவாலிட்டி, உங்களோட தரம், உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர் அண்ட் தென் உங்களோட கான்டாக்ட் சர்க்கிள் எல்லாமே சேஞ்சா இருக்கும், ரைட்? நம்ம ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆள்ங்கிறது உங்களோட நடவடிக்கைகள், உங்களோட ஒழுக்கம், உங்களோட பிஹேவியர் இதெல்லாம் சார்ந்ததுதான். சோ அதுக்காக வேண்டி இந்த டிசிப்ளின் சேலஞ்சை எடுத்துக்கோங்க. இல்ல டிசிப்ளினை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு இந்த வீடியோவை பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கோங்க. நான் வழக்கமா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். யாரு சொல்றா ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்கிறத விட யார் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, யாருக்காக சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. இதுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பேருக்கு மனநலன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்கள் சார் இங்கே வந்து நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷினோட சந்திக்கலாம். அந்த கொஷின் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த கேள்வியாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருங்க.